ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வீடியோவில் பார்த்தீங்கன்னா தீபாவளி ஸ்பெஷல் பொட்டுக்கடலை வச்சு அருமையான ஒரு ஸ்வீட் ரெசிபி. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். அதில் 1 கப் அளவுக்கு பொட்டுக்கடலை சட்னிக்கடலை தாங்க எடுத்துக்கலாம். இப்போ வாசனைக்காக 2 ஏலக்காய் சேர்த்துருக்குறேன். நல்ல பவுடரை அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ நம்ம இந்த பொட்டுக்கடலை மாவை சளிச்சு எடுத்துக்கலாங்க. ஒரு ஜல்லி வச்சு இது போல் பாத்திரத்தில் பொட்டுக்கடலை மாவை சேர்த்து நல்லா சளிச்சிடலாம். நம்ம டைரெக்டாக சேர்த்தும் போது பார்த்திங்கன்னா அந்த குருணையெல்லாம் நம்மளுக்கு சாப்பிடும்போது ஒரு மாதிரியாக இருக்கும். அதனால் இது போல் சளிச்சிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ பொட்டுக்கடலை எடுத்து அதே கப்பில் 1 கப் அளவுக்கு சர்க்கரை, நீங்கள் வெல்லம், நாட்டு சர்க்கரை, கருப்பட்டி எது வேணாலும் சேர்த்துக்கலாம். அதையும் நல்ல பவுடரை அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ இந்த சர்க்கரை பவுடரையும் நம்ம சளிச்சிட்டு சேர்த்துக்கலாங்க. நான் டைரெக்டாக பொட்டுக்கடலை மாவு கூடயே சேர்த்துக்கிறேன். இப்போ இது அப்படியே ஓரமாக இருக்கட்டும். ஒரு கடாய் எடுத்துக்கலாம். அதில் பார்த்திங்கன்னா 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். 10 போல் முந்திரி பருப்பு உடச்சிட்டு சேர்த்துருக்குறேன். இப்போ 4-5 போல் திராட்சை நல்லா பொரியட்டும். இப்போ பாருங்கள், நம்ம இது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்ச முந்திரி திராட்சை இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. நீங்கள் நல்லா கலந்து வரும்போது பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு நம்மளுக்கு உருண்டை பிடிக்கிற அளவுக்கு ரெடியாகும். சப்போஸ் நெய் பத்தலை அப்படின்னா நீங்கள் மறுபடியும் கூட ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நெய்யை காய்ச்சி இதில் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா உருண்டை சேரும்போது நெய்யை நிறுத்திக்கலாம். பாருங்கள், நல்லா உள்ளங்காயில் வச்சு உருட்டி எடுத்திங்கன்னா பாரம்பரிய ஸ்வீட் நம்மளுக்கு மாலாடு தயாராகிடுச்சு. நீங்கள் இப்படியே கூட வச்சுக்கலாம். இல்லை அப்படின்னா கொஞ்சம் உள்ளங்காயில் வச்சு இது போல் ப்ரெஸ் பண்ணிவிட்டு இது போல் அரிக்கரண்டியால் பின்னாடி டிசைன் கொடுத்துக்கலாம். இப்போ இதை பார்த்திங்கன்னா ஒரு பேடா டிசைன் நம்மளுக்கு கிடச்சிருக்கு. அருமையான பொட்டுக்கடலை பேடா தயாராகிடுச்சு. இப்போ இது கொஞ்சம் அலங்கரிக்கிறதுக்காக நான் பிஸ்தா சேர்த்துக்கிறேன். சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். அதிகமாக இனிப்பு இல்லாமல் ஒரு ஹெல்த்தியான ஸ்வீட் ரெசிபி. இந்த தீபாவளிக்கு இது போல் நீங்கள் 5 நிமிஷத்தில் செஞ்சு பாருங்கள்.